இன்ஃபேக்ட் நானும் கார்த்தி சாரும் இந்த படம் பண்ணலான்னு முடிவு பண்ணோன்னே, அப்போ சோமசேகர்னு நினைக்கிறேன். ரூம் புக் பண்ணி சார் வில் ஸ்டார்ட் திஸ் ஃபிலிம் பை வாட்சிங் விருமாண்டின்னு சொல்லிட்டு நானும் அவர் உட்காந்து விருமாண்டி பார்த்தோம். ஜெயில் கதை. ஏன்னா எனக்கு அந்த படம் ஆரம்பிக்கும் போதே விருமாண்டி வெளியில் வந்து ஒரு டைஹார்ட் சுச்சுவேஷன் மீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் எழுத ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ ப்ரிப்பரேஷன் உள்ளே போக வேண்டியிருக்கு. நீங்கள் அந்த கேரக்டராக அவங்க மாற்றுக்கு முன்னாடி இது அத்தனையும் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கூப்பிட்டு வந்து இதான் சார் ஃபஸ்ட் சீன் ஜீப்லேருந்து நீங்கள் கால் வச்சு இறங்குறீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். 10 வருஷம் உள்ளே இருந்திருக்காருன்னு. அது இல்லைன்னா நீங்கள் அடுத்து எப்படி தாண்டி போவீங்க அதை? ஸோ மல்டிபிள் இமோஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. அதில் ஸோ பாவம் 10 வருஷமா இருந்தது அப்படின்னு மட்டும் காட்டிடவே முடியாது. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் விஜயனா கூட அடுத்து நான் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது அவர் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணதே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவரோட செட் ஆஃப் ஒரு ஃபிலிம்ஸ் இருக்கும். அதுக்கு தான் ஆடியன்ஸ் அவ்வளோ அவரை பிடிச்சிருக்கு. அவரோட அந்த வந்தால் போகணுண்டா நான் பார்க்குறேங்கிற ஒரு வீட்டில் இருந்து. பட் அவரை உடச்சி மாஸ்டரில் மாற்றணும், ஜேடியாக மாற்றணும்னா அதான் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார். டைலாகே வச்சிருக்க மாட்டான், வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 days வந்து ஷூட் போயிட்டு ஃபஸ்ட்டு 3 நாள் அந்த மேன்ஷனில் அவரை விட்டு, ஆனால் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜேடி கேரக்டராக மாற்ற ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம சீன்ஸுக்கு போகணும். ஸோ 3 நாள் அவரை உட்கார இருக்கும்போது தூங்க வைக்கிறது, அவரோட ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைக்கிறது. ஒரு ஒரு 24/7 ஆல்கஹாலில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து எப்போ தூங்குறோம் எப்போ முடிச்சிருக்கோன்னே தெரியாத ஒரு இது இருக்குல்ல. அதை நீங்கள் தோட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம், நீங்கள் அதை காமிச்சா தானே நம்ப முடியும். நீங்கள் அது அவரை 3 நாள் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த ஒரு ட்ரங்கட் ஃபீல் கொஞ்சம் டோஸ்டாக இருக்க மாதிரியே இருக்கும். அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சேதுனா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும். எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் ஆனால் டீட்டோட்டில் இருக்கும். அப்படின்னா தெளிவாக இருக்கிற ஒரு ஆள் அவன் வந்தால் யாரும் அடிக்க முடியாதுங்கிற. ஸோ அப்போ நீங்கள் சேதுனா வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் அவரை காட்டவே மாட்டீங்க. மாஸ்டர் மைந்தன் பண்ணியிருக்கோம். அப்படி நீங்கள் எடுத்தோன்னே அவரை காட்டும் போது வரும்போது இல்லை இத்தனை நாள் பண்ணது வேற ஒரு ஆக்டர். ஆனால் இவரும் நீங்கள் நம்பணும். அதாவது சின்ன வயசுலேருந்து ஜூனியர்லேயே இருந்த ஒரு ஆள், ஒரு நல்ல படிக்கக்கூடிய பையன், அறிவாளி, அவனை சொசைட்டி ஒரு இடத்துல அழுத்தத்தில் தள்ளிச்சு நவ் ஹஸ் பிகம் ஈவில் அப்படின்னு மாறும்போது ஒரு அறிவாளி ஒருத்தன் ஈவில் மாறிட்டானா அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நீங்கள் காட்டணும். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே அவரை கன்வின்சிங்காக ஆக்கிடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணது வேற ஒரு ஆர்டிஸ்ட். அப்போ என்ன பண்ண வேண்டி இருந்ததுன்னா மாஸ்டர் மகேந்திரனுக்கு 15 வயசுல வாய்ஸ் எப்படி இருக்குமோ சேதுனா டப் பண்ணாங்க. அதில் வர வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சேதுனோட வாய்ஸ் தான். அது அன்னைக்கு இல்லை நம்மகிட்ட. அப்பவும் என்ன பண்ணோம்னா அவரை மிமிக் பண்ண வச்சு அவரை சேதுவும் மிமிக் பண்ணாரு. அது அந்த வயசுல அந்த வாய்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை பண்ணும்போது சேதுனா வந்து அந்த பையனா மாதிரி டப் பண்ணிட்டார். அப்போ அவர் அந்த கேரக்டர் இவால்வ் ஆயிட்டார். மாஸ்டர் மகேந்திரன் என்ன சொல்லிட்டேன்னா நீ எதுவும் பண்ண வேணாம், நீ எப்படி நடிக்கணும் எதுவும் பண்ண வேணாம், நான் சேதுனோட ஒரு ரீல் ஒன்று காமிக்கிறேன் படத்தில் வருது, நீ அந்த மேனரிசம் மட்டும் பார்த்து இமிட்டேட் பண்ணுவேன். அப்போ என்னென்னா இது எல்லாமே இந்த பையன் இவர்